தினந்தோறும் அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் அரங்கேறும் ஆன்மீக தலங்களில் ஒன்றாக இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில். அந்நியர்கள் நம் நாட்டை கொள்ளையிடுவதும் நமது நாட்டு செல்வங்களை சுரண்டுவதும் நம் நாட்டிற்கு நிலவழி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே நடந்து வருகிறது. ஆனால் வரலாற்றில் எத்தனை படையெடுப்புகள் வந்தாலும் அதனையும் தாண்டிய மர்மங்களுக்கும் குறைவில்லை. மீண்டும் மீண்டும் கோவில்கள் சூறையாடப்பட்ட போதும் நமது மண்ணில் தெய்வங்கள் குடிகொண்டுதான் இருக்கிறது. இதற்கு மற்றொரு சான்றாக இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைந்திருக்கும் உற்சவரான முருகப்பெருமானின் சிலை. திருச்செந்தூர் மண்ணில் முருகப்பெருமான் அந்நியர்களுக்கு நிகழ்த்திய இத்திருவிளையாடலை தெரிந்து கொள்ளலாம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள். அது கிபி 16ஆம் நூற்றாண்டு. இந்தியாவிற்கு கடல் வணிகத்திற்காக வந்த போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இதே கடல் வழித்தடத்தை பயன்படுத்தி டச்சுக்காரர்களும் நமது மண்ணில் கால் பதித்திருந்தனர். இம்மண்ணில் கால் பதித்தவர்களுக்கு இம்மண்ணில் இருந்த நமது கோவில்கள் வெறும் கட்டிடங்களாக மட்டுமே தெரிந்தது. கோவில்கள் உள்ளிட்ட அனைத்து கட்டிடங்களையும் கொள்ளையடித்ததோடு இங்கிருந்த செல்வங்களை கொள்ளை கொள்ளையாக அள்ளி சென்றனர். அப்படித்தான் இவர்கள் அனைத்து இடங்களையும் கொள்ளையடித்த பின்பு திருச்செந்தூருக்கு வருகை புரிந்தனர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கிறது திருச்செந்தூர். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான் என்பார்கள். ஆனால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5 குன்றின் மீது அமைந்திருக்க அவற்றிற்கு நேர் எதிராக கடற்கரை ஓரத்தில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார். இந்த முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூரில் 2000 ஆண்டுகள் பழமையான வழிபாடு நடைபெற்று வந்திருக்கிறது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் போர்களின் காரணமாகவும் அந்நியர்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்ததன் காரணமாகவும் கோவில்களில் வழிபாடுகள் நடைபெறாமல் இருந்தது. அப்படித்தான் கிபி 1648ஆம் ஆண்டு கடல் மார்க்கமாக டச்சு படையினர் திருச்செந்தூரை வந்தடைந்தனர். அச்சமயத்தில் அப்பகுதியை ஆண்டு வந்தவர் திருமலை நாயக்கர். இவர் ஒரு சிறந்த தீவிரமான முருக பக்தர். இவர் டச்சு படையினர் கோவிலை கைப்பற்றிய செய்தியை அறிந்து பெரும் படையை திரட்டி கொண்டு சென்று வீரத்தோடு டச்சுக்காரர்களை எதிர்த்து போர் புரிந்தார். ஆனால் டச்சு படையினரிடமிருந்த நவீன கருவிகளினாலும் போர் நியதிகளை பின்பற்றாமல் நம் வீரர்களை கொன்று குவித்தனர். இதனால் இம்முயற்சிகள் எதுவும் கைகூடவில்லை. இறுதியில் நாயக்கர் தோல்வியை தழுவினார். இதனால் திருக்கோவிலில் இருந்த நகைகளை கைப்பற்றியதோடு நமது செல்வங்களை கொள்ளை கொள்ளையாக கொள்ளை கொண்ட இந்த டச்சுக்காரர்கள் கோவிலில் உற்சவ மூர்த்தியாக இருந்த சண்முகம் நடராஜர் என்ற 2 தங்க விக்கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு சென்றனர். செல்லும் வழியில் உற்சவ மூர்த்திகளை உருக்கும் முயற்சிகளிலும் ஈடுபட்டனர். இச்சமயத்தில் திடீரென்று கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. காற்றும் பெரும் வேகம் கொண்டு சூறாவளியாக மாற கப்பல் கடுமையான ஆட்டம் காண துவங்கியது. பெரும் மழையும் பெய்ய துவங்கியது. இதனால் மிகவும் கலங்கிய டச்சு படையினர் தங்களிடம் உள்ள அனைத்து பொருட்களையும் கடலில் போடுகின்றனர். அப்படியும் இந்த காற்றும் வேகமும் அடங்கவில்லை. இதனால் மிகவும் கலங்கிய டச்சு படையினர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏகமனதாக முடிவெடுத்து தாங்கள் கைப்பற்றிய உற்சவ மூர்த்திகளை கடலில் சேர்த்து விட்டனர். என்ன ஆச்சரியம்! அவர்கள் கடலில் சேர்த்த அடுத்த கணத்திலேயே கடல் நீரின் கொந்தளிப்பும் தணிந்து காற்றின் வேகமும் சீர் அடைந்தது. இதனை கண்ட டச்சு படையினர் பெரும் வியப்பு அடைந்தனர். இந்த வரலாற்று நிகழ்வுகள் அனைத்தும் டச்சு நாட்டின் ராணுவ குறிப்புகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இச்சம்பவம் நடந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு உற்சவ மூர்த்திகளை தேடும் பணி நடைபெற்றது. அதே சமயத்தில் வடமலையப்பர் என்ற பக்தரின் கனவில் ஆறுமுக கடவுள் தோன்றி உற்சவ மூர்த்திகள் கடலில் இருக்கும் இடத்தை காண்பித்து அடையாளமாக ஒரு எலுமிச்சை கனியும் கருட பறவையும் தோன்றும் என அறிவித்தார். திருவருள் திறத்தை வியந்து போற்றிய வடமலையப்பரோ கடலில் மூர்த்திகளை தேடும் பணியை துவங்கினார். குறிப்பிட்ட இடத்தில் எலுமிச்சை கனி மிதந்து வருவதையும் அதனை கருடன் வட்டமிடுவதையும் கண்டுபிடித்து கடலுக்கு அடியில் நீந்தி சென்று பார்த்தபோது அந்த இடத்தில் உற்சவ மூர்த்திகள் அப்படியே இருந்தன. பின்னர் உற்சவ மூர்த்திகள் வெளியே எடுத்து வரப்பட்டு அவர்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர். திருச்செந்தூர் கோவில் கருவறையின் இடதுபுறத்தில் இப்போதும் இந்த சண்முகரை நம்மால் தரிசிக்க இயலும். இயற்கையின் விளங்க முடியாத அதிசயங்களில் திருச்செந்தூரும் ஒன்று.